வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். விடுதலை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக கதையின் நாயகனாக அப்படித்தான் சொல்லணுன்ற எங்க நாட்டில். ஏன்னா கதாநாயகன் வேற, கதையின் நாயகன் வேறையா. என்னங்கடா போங்கு. இப்ப அஜித் விஜய்லாம் ஹீரோ. சூரி மாதிரி ஒரு யோகி பாபு மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாரோ அவர் கதையின் நாயகன். என்னங்கடா அவங்க சென்டிமெண்ட், என்னங்கடா அவங்க வார்த்தை பிரயோகம்னு எனக்கு தெரியல. நானும் அதே சொல்றேன். கதையின் நாயகனாக நடிக்க தொடங்கிய சூரி அவர்கள் தொடர்ந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. கவனம் ஈர்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். சூரியனனுக்கு முதல்ல அந்த விஷயத்துக்காக பாராட்டு. அதுக்கு அடுத்தாப்புல இன்னைக்கு சினிமா எப்படி தெரியுங்களா? அதாவது ஒரு நடிகர் அப்படின்னா அவர் நடிக்க வருவாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் மூணாவது படத்துல ஒரு 100 பேரை அடிச்சு துவம்சம் பண்ணி கழுத்து அறுத்து தலையை வெட்டி கையை நுறுக்கி அப்படியே புழுதி பறக்க, ஜீப்பு பறக்க, பனை மரத்தை எல்லாம் தாண்டி பறக்க, ஃபைட்டுன்னு போய் ரிவெஞ்ச் அடிப்பாரு. 150 பேர் இருக்கிற அந்த வில்லனுடைய கூட்டத்தை ஒரு ஹீரோ அடிப்பாரு. அவ்வளவுதான், அவர் கலெக்ஷன்ல பெரிய ஹீரோவா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கட் அவுட்டுகள் என்ன, பேனர்கள் என்ன, கோடிகள்னு 100 கோடி ரூபாய் சம்பளங்கள்லாம் என்னங்கிற மாதிரி ஆன பிற்பாடு அவருடைய ரசிக கூட்டங்கள், அந்த ரசிக குஞ்சுமணிகள் அந்த பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யும். கட் அவுட் இதுல நிறைய பேரு தியேட்டர்ல எல்லாம் கட் அவுட் வைங்கப்பா அப்படின்னு இவங்களே காசு கொடுப்பாங்க நடிகர்களே. அந்த காசை வச்சுட்டு அவங்க கட் அவுட் வைப்பாங்க. கட் அவுட் வச்சா போருமா தலைவரா? நாங்க இல்ல இதுக்கு ஒரு காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால், மோர், தயிர், வெண்ணெய் அதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்றதுக்கு, பேனர் கட்டுறதுக்கு, பூ வாங்குறதுக்கு, மாலை வாங்குறதுக்குன்னு அதுக்கெல்லாம் காசை தந்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்குவாங்க. அப்பதான் அடுத்த படத்துக்கு 125 ரூபா கிடைக்கும். இந்த படத்துக்கு 125 ரூபா கோடி கிடைச்சிருச்சுன்னு வையே, இதே போல பண்ணிட்டீங்கன்னு வையே, அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னு வையே 150 கோடி, அப்படியே 200 கோடி, 230 கோடி, அதுக்கப்புறம் சிஎம் தான், தமிழகத்தினுடைய முதல்வர் தான். இப்படியான கனவுகளையே திரியிறாங்க நாட்டுல நிறைய பேர் நடிகர்கள். ஆனால் சூரி அண்ணன் மாமன் திரைப்படம் வந்த அன்னைக்கு சூரியனுடைய ரசிகர்கள் செய்த செயலை பாராட்டல. அட சூப்பர்ப்பு, எனக்காகவா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லு விடல. அந்த புகழ்ச்சியில அப்படியே குளிர்ந்து போகல. சரி, அப்படி என்ன செஞ்சாங்க சூரியோட ரசிகர்கள் அப்படின்னாக்க, நாம ஒரு பிரார்த்தனை செய்வோம். கோயிலுக்கு எல்லாருமே நம்மலாம் கோயிலுக்கு போறவங்க பிரார்த்தனை செய்வோம். சாமி எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு, சாமி என் கடன் பிரச்சனை எல்லாம் அடக்கணும், சாமி எனக்கு சொந்த வீடு வாகனம்லாம் வேணும், சாமி எனக்கு இந்த நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல படிப்பு ஏறணும் சாமி அப்படின்னு எல்லாம் உம்மாச்சிக்கு அப்படி போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டு வர பயப்புள்ளைய தான் நம்ம பயப்புள்ளைய. சூரிய அண்ணனோட ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு பிரார்த்தனையும் உண்டு. அந்த பிரார்த்தனையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, சூரிய அண்ணன் நடிச்ச மாமன் படம் சூப்பரா ஹிட் அடிக்கணும், செம வசூல் கலெக்ஷன் ஆகணும், சிறந்த படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சோறு தின்னுருக்காங்க வேண்டிக்கிட்டு. இந்த விஷயம் வீடியோவாக வைரலாக பரவ ஆரம்பிச்ச உடனே சூரியன் அழகா ஒரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க. அது இந்த உலகத்துல எந்த ஒரு முழுமையான உண்மையான ஆன்மீகவாதியும் இப்படிலாம் கொடுக்கவே முடியாது. அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி, அவன் தான் உண்மையான அன்பாளன். ஏப்பா என் படம் மாமன் படம் ஓடணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் மண்சோரெல்லாம் ஏன் பார்த்து இன்னைக்கு திங்கிறீங்க? இந்த மாதிரிலாம் மண்சோறு சாப்பிட்டு வீடியோ எடுத்து அது ஏன் கவனத்துக்கு என்ன ஈர்க்கும், என்ன குஷிப்படுத்தும் அப்படின்லாம் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்கப்பா. அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. இந்த மண்சோறு எல்லாம் சாப்பிடாதீங்க, எனக்கு அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்ல படம் கொடுத்தாக்க கண்டிப்பா அது ஓடும். நீங்க மண்சோறு சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா மாமன் படம் ஓடிடுமா? அது மாதிரிலாம் நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறவரு, குலசாமியை தொடர்ந்து கரெக்டா வழிபட்டு இருக்கிற சூரியன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுதான் மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன். இதையொட்டி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட சூரி அவர்களுடைய அந்த நடிகர் அப்படிங்கிற பிம்பத்தை எல்லாம் கடந்து ரசிகர்களை ஆரம்பத்திலேயே கண்டித்த இந்த விதத்தையும், பகுத்தறிவு கண்ணோடு இதை பார்த்த விஷயத்தையும் வைரமுத்து சார் அவர்கள் பாராட்டி ட்விட்டர்ல பதிவிட்டிருந்தார், எக்ஸ் வலைத்தளத்துல பதிவிட்டிருந்தார். தனக்கு கூஜா தூக்குறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த உலகத்துல, தனக்குன்னு ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிங்க அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாம, எந்த விதமான பொய் புரட்டுகள்லாம் இல்லாம ரசிகர்களை மண்சோறு திங்காதரா அப்படின்னு சொன்ன சூரி பெரிய சல்யூட்டுக்குரியவர், பெரிய வணக்கத்துக்குரியவர்.
சூரியனை மண்சோறு சாப்பிட்டு தான் இந்த படம் ஓடணும்னு அவசியம் இல்லைண்ணே. நீங்க மண்சோறு சாப்பிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி திட்டினது 100% உண்மையின. மண் மனம் மாறாமல் உறவுகளுடைய அந்த கனத்தோட நீங்க அந்த படத்தை காமிச்சிருக்கீங்க, கொண்டு வந்திருக்கீங்க. மாமன் கண்டிப்பா ஓடும். இன்னும் சொல்ல போனா மாமன் மூலமாக உங்க ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டாக்க என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்களை இங்க இந்த படத்தின் மூலமாக அவங்க அனுபவிப்பாங்க. ஏதோ பயப்புள்ளைய ரசிகர்கள் ஆர்வ கோளாறுல செஞ்சுவிட்டாங்க. ஆர்வம் ஒரு கட்டத்துல கோளாறா மாறுச்சுன்னா இப்படியான கோளாறுகள் இருக்கும்ன்றதுக்கு இன்றைக்கு இருக்கிற முன்னணி 200 கோடி 250 கோடி வாங்கிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தலைவா அப்படின்னு கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு உதவி செய்ய மாட்டான். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னுடைய வேலை நடிக்கிறதுன்னு அஜித் மாதிரியானவர்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு விசில் அடிச்சான் குஞ்சுகள் எனக்கு ரசிகர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படின்னு ரசிகர் மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நற்பணி இயக்கமாக, நற்பணி மன்றமாக முதல்ல இந்தியாவிலேயே மாத்திய நடிகர் கமல்ஹாசன் தான்ங்கிறதையும் இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும். அட கமல், இது நல்லா இருக்கே, நானும் அது மாதிரி பண்றேன்னு தெலுங்கினுடைய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கூட தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அப்படியே ஒரு நற்பணி மன்றமா மாத்தினாரு. கமலஹாசனை போலவே நிறைய ரத்த தானங்களை தன்னுடைய ரசிகர்கள் மூலமா கொடுக்க செஞ்சார். இதுதான் நல்ல வழிப்பாதை. இந்த மாமன் படத்தின் மூலமாக சூரி காட்டிய பாதை ஒரு பக்கம் இருக்க, மாமன் படம் வெற்றி அடையணும்னு மண்சோறு திங்காதீங்கடா அப்படின்னு திட்டினார் இல்லையா, அதுவும் ஒரு மிக முக்கியமான பாடமா நான் பார்க்கிறேன். இந்த மனசு இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு வந்தாக்க இந்த நாடு உருப்படும். வணக்கம்.